கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த நாட்களிலே நம்ம பார்க்கும்போது ஆதியில் கொண்ட அன்பை நீ விட்டாய் என்பதில் ஒரு குறை உண்டு என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தையை சொல்கிறபடியே நம்முடைய வாழ்க்கையும் நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது நாம் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடங்கின நாட்களிலே நாம் எவ்வளவு ஒரு ஆண்டவருக்காக எவ்வளவு நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருக்காக ஓடுகிறவர்களாக நம்முடைய எல்லா காரியங்களையும் பெரிதுபடுத்தாதபடி அவரை மேன்மைப்படுத்துகிறவர்களாக அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது நம்முடைய நிலைமையை பார்க்கும்போது சத்துரு நம்மை வஞ்சித்து சத்துரு நம்மை ஏமாற்றி எத்தனையோ விதங்களில் நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய துதி வாழ்க்கை, நாம் தேவனுக்கு என்று கொடுக்கிற நேரம், நம் தேவனுக்கு என்று கொடுக்கிற எல்லா காரியங்களிலேயும் நம்மை அவன் குறைவுபட்டவர்களாக அவன் மாற்றி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த உலகத்தில் நமக்கு நிறைய போராட்டங்கள், இந்த உலகத்தில் நிறைய சவால்கள், இந்த உலகத்தின் காரியங்கள் நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு அநேக போட்டிகள், இந்த உலகத்தின் காரியங்களையே இன்றைக்கி மனிதர்கள் சிக்கி இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பை விட்டு தூரமாய் போகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களில் நாமும் கூட ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது ரோமர் 8வது அதிகாரம் 39வது வசனத்தில், உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஆமேன். எந்த காரியமும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது என்று சொல்லி அங்கே நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாமும் கூட அப்படி சொல்ல முடியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டா என்று எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்லி எத்தனை நன்மையான காரியங்களை செய்தாலும் கூட அந்த சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு அப்படின்னு சொல்லி. ஆகவே ஆண்டோடைய வருகை நாட்கள் சமீபித்து வந்திருக்கிற இந்த நாட்களில் ஆமேன், இன்னும் அவரை கிட்டி சேருவோம், இன்னும் அவரை நேசிப்போம். ஆமேன். இன்னும் அவர் மேல் அன்பு கூறுவோம். ஆண்டவருக்காக இன்றும் அன்று நாம் இருந்ததை காட்டிலும் இன்று அதிகமாய் ஆண்டவருக்கான காரியங்களை நாம் செய்வோம். அல்லேலூயா. ஆமேன். லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாகி போனார். நாமும் கூட பின்னிட்டு பாராதபடி நோக்கி நாம் கடந்து போவோம், அவரை நோக்கி கடந்து போவோம். அல்லேலூயா. சுலேமித்தியே, நீ திரும்பி வா, நீ திரும்பி வா, நீ 2 சேனைக்கு சமமானவள் என்று சொல்லி ஆண்டோடைய வாசகம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு எந்த காரியம் தேவனுடைய அன்பில் இருந்து உங்களை பிரித்து வைத்திருக்கிறதோ அதிலிருந்து இன்னைக்கு தேவனை நோக்கி நாம் திரும்புவோம், அந்த ஆதி அன்புக்கு திரும்புவோம். நம்முடைய இருதயம் திரும்பட்டும். இந்த உலகத்தின் கட்டிலிருந்து, இந்த மாயையின் கட்டிலிருந்து நம்முடைய இருதயம் விடுதலையாக்கப்படட்டும். அல்லேலூயா. பரலோக தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உடைய வருகை சமீபித்து வந்திருக்கிற இந்த நாட்களில் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற அந்த உலகத்திலே நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்பா, எங்கு பார்த்தாலும் இருள் இருள் காரிருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் ஆண்டவரே, இருள் பூமி காரிருள் ஜனங்களை மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் என்று உடைய வாக்குத்தத்தம் எங்களிலே நிறைவேறும்படியா ஆண்டவரே, நாங்கள் நேசித்து மேல் அன்பு கூர்ந்து ஆண்டவரே, நாங்கள் அப்பா பிரகாசம் அடையும்படி எங்களை உமக்கு நேராக இழுத்து கொள்வீராக, திருப்பிக் கொள்வீராக. இந்த நாமத்துக்கு மகிமையாக எங்களை நிலை நிறுத்துவீராக. இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.